வாங்கி தருவானா தரமாட்டானா எதுக்கும் கேட்டு பாப்போம். ரொம்ப நாளா ஆசையா இருக்கு. இந்த வந்துட்டான் கேட்டு பாப்போம். அம்மா நான் வாழைத்தோப்புக்கு போயிட்டு வரேன். சரியா அஸ்வினே. ஏ குட்டி சேத்தா என்ன என்ன என்னது அண்ணனா? என்ன ஆச்சரியமா இருக்கு. என்ன உன் நடவடிக்கையே சரியில்லையே. என்ன விஷயம்? என்ன அண்ணன் தான் என்னன்னு நீ கூப்பிடுறப்ப என் காது எவ்வளவு குளுகுளுன்னு இருக்கு தெரியுமா? ஒரு பிரியாணிக்காக என்னெல்லாம் பண்ண வேண்டி இருக்கு. சொல்லுமா தங்கச்சி, இந்த அண்ணன் உனக்கு என்ன செய்யணும்? குச்சி மிட்டாயும் குருவி ரொட்டியும் வேணுமா? அதெல்லாம் சின்ன பிள்ளைங்க திங்கிறது. உன் தங்கச்சி பெரிய பிள்ளை பத்தியா? அதனால பெரிய குச்சி மிட்டாயும் பெரிய குருவி ரொட்டியும் வேணுமா? என்னமா தங்கச்சி, இந்த அண்ணன் கிட்ட என்ன வேணும் கேளு. நீ அண்ணன்னு கூப்பிட்டதுக்காகவே என் உசுரை கூட கொடுப்பேம்மா தங்கச்சி. நீ எனக்காக உசுரெல்லாம் கொடுக்க வேணாம், ஒரே ஒரு பிரியாணி மட்டும் வாங்கி கொடுனே. என்னது பிரியாணியா? ஆமாண்ணே. அதான பார்த்தேன். என்னடா திடீர்னு நம்ம பாசமலருக்கு பாசமெல்லாம் பொங்குதேன்னு. என்னை வாங்கி கொடுனே. அம்மாவை ஞாயிற்றுக்கிழமை வீட்டுல செய்ய சொல்லுவோம். என்ன அது நல்லாவே இருக்க மாட்டேங்குதுனே, நீ கடையில வாங்கிட்டு வந்து கூட. ஐயோ ஐயோ ஐயோ, என்னையும் ஒரு அண்ணனா மதிச்சு என்கிட்ட நீ பிரியாணி கேட்டிருக்க. ஆனா அத கூட வாங்கி தர முடியாத பாவி ஆயிட்டேனம்மா, பாவி ஆயிட்டனே. நீ என்னதான் சொல்ல வர்ற? வாங்கி தருவியா தர மாட்டியா? அதான் சொல்லிட்டனே, வாங்கி தர முடியாத பாவி ஆயிட்டனே. என்ன ப்ளீஸ்னே அப்படி சொல்லாத. என்னை வாங்கி தானே ப்ளீஸ்னே. அப்பா கிட்ட கேட்டா ரொம்ப கராக்கி பண்ணுவாரு. கடையிலலாம் சாப்பிட கூடாதுன்னு சொல்லுவாரு. அதான் உன்கிட்ட கேக்குறேன் ப்ளீஸ்னே. அப்ப சரி, நான் என்ன சொன்னாலும் செய்வியா? நீ வாங்கி தரேன்னு சொல்லு, நான் என்ன வேணா செய்றேன். சரி, அப்ப போய் அண்ணனுக்கு ஒரு கிளாஸ் தண்ணி கொண்டு வா பாப்போம். இப்பவே போறேன். இங்கனே. சரி, அண்ணி மம்பட்டியை வச்சுட்டு வந்துட்டேன், போய் எடுத்துட்டு வா பாப்போம். அதை எடுத்துட்டு வரேன். பிரியாணிக்காக என்னென்னலாம் செய்யறா பாரு. ஒரு நாள் தண்ணி வந்து தர மாட்டா பாரு. இந்த பிரியாணி வேலை பார்க்குது. என்னடா அது ஆச்சரியமா இருக்கு. திரும்ப அடமல ஆரம்பிக்க போதா என்ன? ஏமா அப்படி சொல்ற? இல்லடி, ஒரு நாள் கூட இப்படி எல்லாம் பண்ணது இல்லையே. அதான் என்னடி கேக்குறேன். சாப்பிடுற வேலைக்கு தண்ணி மொண்டு வையினா கூட வந்து நிக்க மாட்டேன். இன்னைக்கு என்ன ஆச்சரியமா இருக்கு. தண்ணி மொண்டு குடுக்குறா, மம்பட்டி எடுத்து குடுக்குறா. என்னடா அஸ்வினி, என்ன விஷயம்? அதெல்லாம் அண்ணன் தங்கச்சிக்குள்ள 1000 இருக்கும். உனக்கு என்ன வேலை? போ உன் வேலையை பாரு. என்னன்னே? ஆமா ஆமா. இல்லையா அஸ்வினி, பார்த்து போடா. மழையில வந்தா திரும்ப வீட்டுக்கு வந்துரு. சரி, கடைசியா ஒண்ணு கேட்கவா? கேளு. கால் லெவலு என்ன வேணுமா வேண்டாமா? நீ ஒண்ணு எனக்கு வாங்கியே தர வேணாம், போடா. ஏலே அப்படி என்னடா கேட்டா? அது ஒண்ணும் இல்லம்மா, பிரியாணி வேணும்னு கேட்டா. அதான் இப்படி செஞ்சா என்ன செய்யறான்னு பார்த்தேன். ஓஹோ, அதான் கால் லெவலுண்டியோ? ஆமாமா. பத்தியாடா எவ்வளவு ரோசக்காரின்னு. எவ்வளவுதான் இருந்தாலும் கால்ல விழ மாட்டேன்னு போறா வத்தியா? சரி, சின்ன பிள்ளை ஏங்கி போயிரு. வரத்துல வாங்கிட்டு வந்து குடு. சரிம்மா. அப்படியே உங்க பாட்டிக்கு ஒண்ணு வாங்கிட்டு வந்து குடுடா. அது ஒரு சின்ன பிள்ளை, அது ஒண்ணு ஏங்கி போயிரு. சரிம்மா, நான் போயிட்டு வரேன். சரியா? என்ன இந்த மலர் பிள்ளை வர்றேன்னு சொல்லிச்சு. நானே 4 மணிக்கு மேல ஆயிடுச்சு, இன்னும் காணா. என்னத்தா தென்றலே, எங்க கிளம்பிட்ட? அது ஒண்ணும் இல்லப்பா, இந்த மலர் பிள்ளை வர்றேன்னு சொல்லிச்சு. அதத்தான் எதிர்பார்த்து நின்னுக்கிட்டு இருக்கேன். ஓ அப்படியாத்தா, சரித்தா. இங்கேயும் போனா பொழுது சாயறதுக்குள்ள வந்து சேருதாயே. சரிப்பா. சத்தியில எங்கிட்டும் போயிடாத. எங்கேயும் போனா உன் தோழிய கூட்டுட்டே போ, இல்லனா அப்பத்தாவ கூட்டு போ. சரிப்பா. எங்க இவ்வளவு இன்னும் காணோம். பொழுது வேற சாயிர நேரமாச்சு. இதுக்கப்புறம் எங்கேயாச்சும் விடுவாங்களா என்ன? கொஞ்சம் கூட இவளுக்கு பொறுப்பே இல்ல. ஒருவேளை மறந்து வீட்லயே இருந்துட்டாளா என்னமோ. வீட்டுக்கு தேடி போனாதான் சரியா வரும். மலரே வா தென்றலே, வா உள்ள வா. என்னது உள்ள வா? ஏண்டி இன்னியார வரேன்னு சொன்ன? இதுதான் நீ வர நேரமா? இல்லவ்ல, வீட்டுல கொஞ்சம் வேலை இருந்துச்சு. எனக்கு எப்பதான் வேலை இல்லாம இருந்திருக்கு, நீயே சொல்லு. இப்போ உன்னால வர முடியுமா முடியாதா? போலாம். ஏண்டி சனியானே, எல்லாம் எடுத்து சிரிக்கி எங்கடி ஊர் சுத்த கிளம்பிட்ட? இல்ல சித்தி, தென்றலாவது கிண்டலாவது. மாட்டுக்கு பால் பிச்ச நேரம் வச்சா இல்லையாடி? ஒழுங்கா மாட்டை கொண்டு போய் பால் பண்ணையில விட்டு வா. சரி சித்தி. பண்ணையார் மகனா மத்தவங்க தான் பயப்படுவாங்க, நான் இல்ல. தென்றலு கிண்டல் எனக்கிட்டு. ஒழுங்கா போய் வேலையை
நேத்து வாங்குனது பத்தலையா என்ன? அதையும் மீறி அவ கூட போவேனா? அப்படியே போயிரு. வீட்டு பக்கம் எட்டி பாத்துறாத. மன்னிச்சிருப்புல தென்றலே, எங்க சித்திக்காக நான் உன்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். இல்ல மலரு, நான் தான் உன்கிட்ட மன்னிப்பு கேட்கணும். உன்னோட சூழ்நிலை தெரியாம உன்னை கூப்பிட வந்தது தப்புதான். ஐயோ, அப்படிலாம் இல்ல தென்றலே. இல்ல மலரு, உன்னோட சூழ்நிலை எவ்வளவு கஷ்டமா இருக்கும்னு நான் கொஞ்சம் கூட நினைச்சே பார்க்கல. உங்க சித்தி இப்படிலாம் இருப்பாங்கன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. ஏதோ அப்பப்ப ஏதேதோ சொல்லுவாங்கன்னு தான் நினைச்சேன். ஆனா இப்படியெல்லாம் இருப்பாங்கன்னு நான் நினைச்சே பார்க்கலவ்ல. விடு தென்றலே, என்னோட தலையெழுத்து இப்படித்தான் இருக்கணும்னு இருந்தா அப்படித்தான் இருக்கும். எங்க சித்திக்காக உங்ககிட்ட மறுபடியும் நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன்ல. நீ இருக்கிறதுல எப்படி எல்லாம் பேசுவாங்கன்னு நான் நினைச்சே பார்க்கல. சரி விடுப்புல. சரி, நம்ம நாளைக்கு காலையில போமா? இல்லல, இந்த சூழ்நிலையில உன்னை நான் எங்கேயும் கூப்பிடுற மாதிரி இல்ல. நீ உன் வேலையை பாரு, நான் போய் பாத்துக்கிறேன் உங்களை. என்ன சொல்ற? ஒத்தையிலேயே போவ? பரவாயில்ல மலரே, என்னால ஒத்தையில போக முடியும், நீ போ. பாவம் தென்றல், என்ன இவங்களை எங்கேயுமே காணோம். மலர் இவங்க இங்கதான் இருப்பாங்கன்னு சொன்னா குமாரியனாலும் கூப்பிட்டு வராம போயிட்டோமோ? என்ன பண்றது இப்ப? எங்க போய் உங்களை தேடுவேன்? போன் நம்பர் இருந்தாலும் போன் போட்டுக்கிட்டுலாம். எங்க 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 அஸ்வின்? ஐயோ தாத்தா. என்னங்க, யாரங்க தேடிங்க வந்தீங்க? இல்ல தாத்தா, அஸ்வின். நான் தாங்க அந்த அஸ்வினு. என்ன தாத்தா, உங்களுக்கு என்னைய பார்த்தா எப்படி தெரியுது? நெசமா தாங்க சொல்லுறேன், நான் தாங்க அந்த அஸ்வினு. அப்ப நீங்க நான் தேடி வந்த அஸ்வின் இல்ல. ஐயோ, என்னங்க சொல்றீங்க? இந்த ஊருக்குள்ள அஸ்வின்னு அழகான பையன் நான் மட்டும்தான் இருக்கேன். அப்ப நீ தேடி வந்த அஸ்வினு நான் இல்லையா? அப்ப வேற யாரு? அதான் நான் பாத்துக்கிறேன், நீங்க கவலைப்படாம வீட்டுக்கு போங்க. எதுக்கு இப்ப சிரிக்கிறீங்க? இல்ல, என்னை விட அழகா நீ தேடி வந்த அஸ்வினி யாரு இருப்பான்னு நினைச்சு பார்த்தேன். சிரிப்பு வந்துருச்சு, சிரிப்பு. அதெல்லாம் இருக்கட்டும், நீ யாரு? ஊருக்குள்ள புதுசா திர்றியே. இந்த பக்கம் பொம்பளை பிள்ளைங்களாம் வரக்கூடாது, காத்து கருப்பு அண்டிப்படும். எம்சிக்கு காத்து கருப்பு எவ்வளவோ மேல். என்ன புரியுதா அத்தா? புரியுது புரியுது. அத்தா பார்த்து பார்த்தா, எது வேணும்னா அஸ்வினே ஒரு சத்த விடு, உடனே ஓடி வந்துடுறேன். நடக்கிறதே தத்தக்கா பத்தக்கா, இதுல எங்கிட்ட நீ ஓடி ஆடுறது? எங்க இப்ப இருக்க பிள்ளைங்க நம்மள மாதிரி விவரம் இல்ல. அந்த காலத்துல நம்ம எப்படி இருந்தோம்? இவங்க எங்கதான் போயிட்டாங்க? இங்க தேடி வந்ததுக்கு பேசாம வீட்டுக்கே போயிருக்கலாம் போலயே. அங்க ஒரு பையன் இருக்கேன், அந்த பையன்ட்டு கேட்போம். எப்பா தம்பி. என்னங்கக்கா? ஏன்பா இந்த அஸ்வினே எங்க இருக்காங்கன்னு தெரியுமா? ஓ, பூமாரியோட அண்ணனா? ஆமா ஆமா, அவங்கதான். அவங்க அந்த வாழைத்தோப்புல தான் தண்ணி பாய்ச்சிக்கிட்டு இருந்தாங்க. ஓ அப்படியா, ரொம்ப தேங்க்ஸ். இட்ஸ் ஓகே. அதெல்லாம் இருக்கட்டும், நீங்க ஒத்தையில இருக்கிய, உனக்கு பயமா இல்ல? அதெல்லாம் இல்ல, எங்க அம்மா அந்த பக்கம் தான் களை எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஓ அப்படியா, சரி சரி, பரவாயில்ல. நம்ம பசங்க கூட இப்ப நல்ல விவரமாயிட்டாங்க போல. எங்க இந்த பக்கம் தானே இருப்பாங்கன்னு சொன்னா அந்த பையன் காணா. ஒருவேளை தண்ணி பாய்ச்சிட்டு வீட்டுக்கு எதுவும் போயிட்டாங்களோ? ஐயோ, இவளா? இவதுக்கு இங்க வந்தா? பேசாம இங்க இருந்து ஓடிடுறா அஸ்வினு. கையில மட்டும் மாட்டுன அவ்வளவுதான்டா நீ. இந்த இருக்காங்க. எங்க எங்க நில்லுங்க. ஐயோ, நம்மள தாண்டா கூப்பிடுறா. அஸ்வின், அஸ்வின் நில்லுங்க. ஐயோ. எங்க உங்களுக்கு என்ன தண்ணியில கண்டாமா? எப்ப பார்த்தாலும் தண்ணியிலேயே விழுறீங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. இல்ல, தெரியாம தான் கேக்குறேன். ஆமா, என்ன இந்த பக்கம்? உங்களைத்தான் தேடி வந்தேன். என்ன ஒரு ஆச்சரியம், என்ன நீங்க தேடி வந்தீங்களா? எப்பயுமே சண்டை கோழி மணி தெரிவிங்க, இப்ப என்ன? இல்ல, என்ன காப்பாத்துனீங்கல்ல, அதுக்கு தான் உங்களுக்கு நன்றி சொல்லலான்னு வந்தேன். ஓஹோ அப்படியா, சரி சரி.
எங்க முன்னாடி பார்த்து போங்க, மறுபடியும் கீழே விழுந்துடாதீங்க. ஆ சரி. ஹாய் செல்லக்குட்டீஸ். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம அழகு வாழ தமிழ் கார்ட்டூன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க செல்லக்குட்டீஸ். அப்படியே பெல் பட்டனா அதில் வச்சுக்கோங்க. அப்படின்னா தான் நாங்கள் படுற சுவாரஸ்யமான வீடியோ உடனே உங்களுக்கு வந்து சேரும். வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி. வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி.